டீடாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். கம்பல்சரி அமைச்சர் நீதிமன்றத்தில் ஆஜராகியே தீரணும். ஏன்னா அவருக்கு நிறைய சான்ஸ் கொடுத்தாச்சு. அவர் இதுவரைக்கும் நீதிமன்றத்தில் ஆஜராகவே இல்லை. அதனால இந்த தடவை கம்பல்சரி அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் கடுமையான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. யார் அந்த அமைச்சர், எதுக்காக நீதிமன்றத்தில் ஆஜராகணும், எந்த கேஸுனால அவர் ஆஜராகணும், எந்த கோர்ட்டில் ஆஜராகணும் அப்படின்றத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். தாவேக்காவின் நிதி அமைச்சர் மரிய வில்சன் இருக்கிறார்ல, இவர் மேலே தாங்க ஒரு பெட்டிஷன். என்ன பெட்டிஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய சொந்த தம்பியுடைய மனைவியும் வீடு புகுந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, தாக்கியிருக்கிறாரு, தகாத வார்த்தைகளை பேசியிருக்காரு, பெண்ணுன்னு கூட பார்க்காம பெண்களை தாக்கி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அட்டகாசம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு பேசப்படுது. புதுச்சேரி லாஸ்பேட்டையில் மரிய வில்சனுடைய தம்பி அங்கே வசிச்சுட்டு வர்றாரு. தொழில் காரணமாக முன்விரோதமாக இவருக்கு இருந்திருக்குது அப்படின்னு பேசப்படுது. இதனுடைய பொறாமை நிமித்தம் முன்விரோதம் காரணமாக மரிய வில்சன் அவர்கள் ஆட்களை கொண்டு போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, வீடு புகுந்து அவங்க மனைவியை அவரை பெண்கள் எல்லாம் தாக்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. வீட்டை நாஸ்தி பண்ணியிருக்காரு, சூறையாடி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது அவர் இப்போ பண்ணாரா அப்படின்னா கிடையவே கிடையாது. 2022 பண்ண விஷயம் இப்போ பூதாகரமாக கிளம்பியிருக்கு. அப்போவே லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. இது எஃப்ஐஆர்லாம் ஃபைல் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி குற்றவியல் நீதிமன்றத்தில், அதாவது பாண்டிச்சேரியில் இருக்கிற குற்றவியல் நீதிமன்றத்தில் இது விசாரணை என்ன பண்ணுது, நடந்துட்டு வந்தது. ஸோ நிறைய தடவை விசாரணைக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு மரிய வில்சன் அவர்களுக்கு நோட்டீஸ்லாம் அனுப்பப்பட்டிருக்கு, சம்மன்லாம் அனுப்பப்பட்டிருக்கு. ஆனால் அவர் இங்கே ஆஜராகவே இல்லை. இதனால இந்த தடவை விசாரணை மேற்கொண்ட நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு, கம்பல்சரி அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி ஆகணும், இல்லாட்டி அவர் அரெஸ்ட் தான், பிடி வாரண்ட் அவருக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு லாஸ்ட் சான்ஸ் நீதிமன்றத்திலிருந்து என்ன பண்ணுது, உத்தரவு பிரிக்கப்பட்டது. ஸோ இதனால இப்போ மரிய வில்சன் அவர்கள் பாண்டிச்சேரி நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகணும் அப்படின்னு தான் பார்க்க வேண்டியது இருக்கு. சரி, அதுக்கும் இப்போ நீ பேசுறதுக்கும் என்னப்பா சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதாவது விஜய் ஆட்சி அமைக்கும் பொழுது இங்கே கிளீன் ஆட்சி, பெண்களுக்கு முன்னுரிமை ஆணுச்சு, என் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்பு தான் அதிகமாக இருக்கும், பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்தவித தொந்தரவும் இருக்காது, குழந்தைகளுக்கு எந்தவித தொந்தரவும் இருக்காது, பாலியல் வன்கொடுமை இருக்காது, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்காது, அப்படி இருக்காது இப்படி இருக்காது அப்படி இப்படின்னு கதை கொடுத்து என்ன பண்ணார், ஆட்சியை பிடிச்சார். ஆட்சியை பிடிச்சிட்டு வந்துட்டு பிறகு சிங்கப்பெண் அதிரடிப்படைன்னு கொடுத்துட்டு பெண்களுக்கு ஃபுல் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னார். ஆனால் அவருடைய அமைச்சரவையில் இருக்கிற ஒரு அமைச்சர் ஒரு பெண்ணை தாக்கி கடுமையாக பேசினார். இது இப்போ வீடியோ கிடையாது. இவர் வேட்பாளராக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணாங்கல்ல, அப்போவே இந்த வீடியோ வைரலாகி பயங்கரமாக என்ன பண்ணுச்சுன்னா ஒரு கான்ட்ரவர்சி ஆச்சு, பல பேச்சுகள் இப்பேற்பட்ட ஒரு மனுஷனுக்கு இவர் எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருக்கிறாரு, இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் பேசப்பட்டிருந்தது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஆர்கே நகர் தொகுதியில் நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இது சாத்தியம் அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மத்தியிலும் இருக்குதுல்ல. ஒரு பெண்ணை தாக்கியிருக்கிறாரு, எந்த பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு அவங்க தலைவர் சொல்கிறாரு. அதே டைமில் இவர் எம்எல்ஏ கேண்டிடேட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணணுன்னு இந்த வீடியோ வைரல் ஆகுது. இந்த வீடியோ வைரல் ஆகிட்டு பெரும் அதிர்வலைகள் ஏற்படுத்துது. இருந்தாலும் அவருக்கு என்ன பண்ணுறாங்க, கட்சி தலைமை அவருக்கு சீட்டு கொடுக்குறாங்க, தேர்தலில் நிற்கிறாரு, ஜெயிக்கிறாரு, இப்போ அமைச்சரும் ஆயிருக்கிறார். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, நீதிமன்றத்துக்கு இவர் ஆஜராக போகணும். ஒருவேளை அங்கே விசாரணை அடிப்படையில் இவர் தவறு செஞ்சிருக்கிறாரு, பெண்ணை தாக்கியிருக்கிறாரு, இவருக்கு எதனா தண்டனை கொடுக்கப்பட்டால் விஜய் அவர்கள் அதிரடியாக அமைச்சர் பதவியை இங்கே என்ன பண்ணுவார், மரிய வில்சன் கிட்ட இருந்து என்ன பண்ணுவார், அதிரடியாக பறிச்சிருவார். ஆனால் மரிய வில்சன் அவர்களை எம்எல்ஏ பதவி ராஜினாமா செய்ய வைப்பாரா? ஏன்னா விஜய் அவர்கள் தான் வாக்குறுதி கொடுத்தாரு, நம்ம கேட்கல, அவரே தான் வாக்குறுதி கொடுத்தாரு, என் ஆட்சியில் தூய சக்தியை தான் இருக்கணும், யாராவது மேலே எதனா ஒரு குற்றச்சாட்டு வந்தால் அது நிரூபிக்கப்பட்டால் நான் அதிரடியாக நடவடிக்கை எடுக்க மாட்டேன், யார் இவங்கெல்லாம் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார். இப்போ மரிய வில்சன் அவர்களுக்கு நிதி அமைச்சர் கொடுக்க வேண்டிய விஷயமும் இங்கே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு, பேசும் பொருளாச்சு. எதுக்குப்பா நீங்கள் நிதி அமைச்சர் மரிய வில்சனுக்கு கொடுக்குறீங்க? ஏன்னா அவர் அந்த வெள்ளை அறிக்கை கொடுக்கும்போது தமிழ் எந்த அளவுக்கு தப்பாக படித்தார், ஒரு கல்வி நிறுவனத்துடைய நிறுவனர் அவரே தமிழை இந்த அளவுக்கு கொலை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பேசும் பொருளாயிடுச்சு, குற்றச்சாட்டுகள் முன் வச்சாங்க. ஸோ இதனால் ஒரு சிலருக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க. ஸோ ஏதோ ஒரு பின்னாடி விஷயம் நடந்திருக்குது, ஏன் இது மாதிரி அப்படின்ற ஒரு டாக் இங்கே முன்வைக்கப்படுது. சரி, இருந்தாலும் அமைச்சர் மரிய வில்சன் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் கார்னர் அப்படின்னு தான் அது மாதிரி தான் போயிருந்தது. ஆனால் இந்த வீடியோ வெளியாகி இந்த மனுஷன் இந்த மாதிரி காரியத்தை கூட செய்வாரா அப்படின்னு தான் பேசும் பொருளாக இருந்தது. ஆனால் இது புதுவை நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பூதாகரமாக கிளம்புது. ஆக்சுவலாக இவர் போயிட்டு ஒவ்வொரு வாய்தாவுக்கும் சம்மனுக்கும் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஆஜராகிட்டு வந்தது பிரச்சனை கிடையாது, எதுக்குமே சம்மன் ஆகலை. அப்போ கோர்ட் என்ன பண்ணிச்சு, டென்ஷன் ஆயிடுச்சு, நாங்கன்னா வேலை வெட்டி
இல்லாமல் இருக்கிறோமா? உங்களுக்கு சம்மன் அனுப்புகிறோம், நீங்கள் வந்து ஏன் அமைச்சர் ஆகிட்டீங்கன்னா வர முடியாதா? அமைச்சர் ஆகிட்டா வந்து கோர்ட்டில் வந்து ஆஜராகக்கூடாது, என்ன சட்டம் இருக்குதா? அப்படின்னு பல பேச்சுகள் வந்துருக்குது. ஸோ இதெல்லாத்தையும் நோட் பண்ணி தான் அங்கே வந்து மரிய வில்சன் அவர்கள் கம்பல்சரி இங்கே அவர் கலந்து கொண்டே ஆகணும், இல்லாட்டி அவர் வந்து கைது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இவர் மேலே தப்பு இல்லை அப்படின்னா இவர் என்ன பண்ணியிருக்கணும், ஆஜராயிட்டு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கணும், வெளியே வந்துட்டு இருக்கணும். ஆனால் இவர் மேலே பிரச்சனை இருக்கிறதுனால தான் இவர் என்ன பண்ணியிருக்கணும், தொடர்ந்து கோர்ட்டுக்கு போகிறத வந்து அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கிறார். ஸோ இப்போ குற்றவியல் நீதிமன்றம் என்ன பண்ணிருக்கு, கடுமையாக வந்து என்ன பண்ணிருக்கு, உத்தரவு போட்டிருக்கு, கம்பல்சரி அவர் வந்து கலந்துக்கிட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லுவாங்க. வீடு புகுந்து தாக்கியிருக்கிறாரு, பெண்களை தாக்கியிருக்காரு, பொருளை சேதப்படுத்தியிருக்கிறாரு, அது மாத்திரமில்ல அவங்க தம்பியை தாக்கியிருக்கிறாரு. இது மாதிரி விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு. நீதிமன்றம் சரியா கிடுக்குப்பிடி போட்டுட்டாங்க. இப்போ இவர் தப்பிக்கவே முடியாது அப்படின்னு பார்க்கப்படுது. தொடர்ச்சியா நீங்க தாவேக்கா எம்எல்ஏக்கள் மேல ஒவ்வொருத்தர் மேலேயும் அலிகேஷன் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டே இருக்கு. ஒவ்வொருடைய குற்றச்சாட்டுகளும் வெளியே வந்துட்டே இருக்கு. அன்னைக்கு இவர் எம்எல்ஏ கேண்டிடேட்டாக அனௌன்ஸ் பண்ண உடனே இந்த வீடியோ வைரலாக இருந்து பயங்கரமாக இருந்து என்ன பண்ணுச்சுன்னா பேசும் பொருளாச்சு. அப்போவே விஜய் அவர்கள் இவர் நடவடிக்கை எடுத்தாரானா எடுக்கவே இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்னைக்கு அது கேஸு பெருசாகி இன்னைக்கு நீதிமன்றம் வரைக்கும் போயிட்டு ஆஜராகணும், கம்பல்சரி ஆஜராகணும். இவர் மட்டும் ஆஜர் ஆகலை அப்படின்னா அடுத்த செகண்டே பிடி வாரண்ட் அப்படின்றது தான் பார்க்கணும். ஸோ இவரை கைது பண்ணிடுவாங்க அப்படின்னா, ஒருவேளை இவர் கைது பண்ணப்பட்டால் விஜய் அவர்கள் என்ன மாதிரி ஒரு நடவடிக்கை எடுக்க போறாரு அப்படின்றத நம்ம இங்கே பார்க்கணும். இவர் விசாரணைக்கு போயிட்டு விசாரணையில் என்ன மாதிரி பதில் சொல்ல போறாரு, இல்லை நீதிமன்றம் என்ன மாதிரி உத்தரவுகள் பிறப்பிக்க போகுது, ஒருவேளை உத்தரவுகள் பிறப்பிக்கும் பட்சத்தில் அமைச்சரா மரிய வில்சன் அவர்கள் நீடிப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால், இவருக்கு தண்டனை வழங்கப்பட்டால், எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ண வச்சுட்டு விஜய் அவர்கள் இடைத்தேர்தலில் ஆர்கே நகரில் சந்திப்பாரா அப்படின்னு ஒரு கேள்வியும் இங்கே முன்வைக்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். இதை பற்றியோட கருத்து அப்படி கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.